இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அருண்கிற ஒரு பையன் வந்து அவனுடைய பள்ளி பருவத்தில் என்னென்னலாம் பண்ணுமோ அது வந்து பார்க்கலாம். அருணோட அம்மா வந்து மாலா என்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் சுற்றியும் மலைகள், குடிசைகள், வயல்கள் போன்ற அந்த கிராமத்தில் தான் நம்ம ஹீரோ அருண் வந்து பிறக்கிறாரு. அவரோட கல்வியில் பள்ளிக்கூடத்தில் என்னெல்லாம் நடக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அன்றைக்கின்னு பார்த்து சோகமாக வந்து வீட்டுக்கு வராரு. என்னன்னு தெரியல. அம்மா கிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். அம்மா, நான் சாதிக்க முடியாது போல இருக்கு. ஏன் கண்ணே, என்ன ஆச்சு? என் நண்பர்களுக்கெல்லாம் விளையாட்டு பொருட்கள், நல்ல புத்தகங்கள் இருக்கிறது அம்மா. ஆனால் எனக்கு அவ்வளவு வசதி இல்லை. கண்ணே, வெற்றி என்பது பொருட்களில் இல்லை, உன் மனதில் இருக்கும். இந்த விதை இன்று ஒன்றுமில்லை போல தோன்றலாம். வெற்றி என்பது பொருட்களில் அல்ல, உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொன்னாங்க. அதை சொன்னதை வச்சு அவன் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சோகமாகவே நினச்சிட்டு அதை வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகேம்மா அப்படின்னு அவன் ரொம்ப சோகமாகவும் இருக்கிறான். அந்த நாளை அம்மா சொன்ன மாதிரி நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அருண் வந்து அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு விதையை கொடுத்து, இந்த விதையை வந்து ஒரு பூமியில் வந்து நம்ம முளைக்க வச்சோம்னா அந்த விதையானது மரமாக வளரும். வைக்கும் நம்பிக்கையில் தான். அது மறுபடியும் நம்பிக்கை இல்லாமல் தோண்டி பார்த்தோம்னா அது வந்து இறந்து விடும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இந்த விதை இன்று ஒன்றுமில்லை போல தோன்றலாம், ஆனால் அதை பராமரித்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரும். நான் கற்றுக்கொள்வேன், முயற்சி செய்வேன் அம்மா. அதுதான் என் பையன், நீ சரியான பதிலை சொன்னாய். முயற்சி செய்தால் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அம்மா, நான் எப்போதும் நம்பிக்கையை விட்டுவிட மாட்டேன். எத்தனை சிரமம் வந்தாலும் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை மலரும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை மலரும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவனும் அவங்க அம்மா வந்து ஹாப்பியாக வந்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டே இருக்கிறப்ப அவங்க பசங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இவன் என்ன வெறும் டிராயிங்கே வரைஞ்சிக்கிட்டே இருக்கான், என்ன தான் பண்ணுறான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு ஒன்றுமே புரியாமல் எல்லோரும் வந்து அவனை சுற்றியும் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த டிராயிங் போட்டியில் வந்து அவன் வந்து முதல் பரிசு வாங்குகிறான், ஒரு சர்டிஃபிகேட் வாங்குகிறான். சர்டிஃபிகேட்டை வாங்கினோடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவன் மேடையில் நின்று ஓவிய போட்டியில் வந்து முதலிடமாக வந்தானா அருண். அதை பார்த்து அவங்க அம்மா மிகவும் சந்தோஷமாக இருந்தாங்க. அவன் நண்பர்கள் எல்லோரும் ஆனந்தமாக ஆச்சரியமாகவும் பார்த்தாங்க. அவனை சுற்றியும் நின்றுக்கிட்டு அவனை நடுவில் வந்து அவன் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவனை சுற்றியும் ஆச்சரியமாக வந்து எல்லோரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு 6 மணிக்கு மேலே சாயங்காலமாக ஒரு மரத்தில் வந்து உட்கார வச்சு சொல்கிறாங்க, நீ வைத்த ஒரு நம்பிக்கை இன்று மரமாக வளர்ந்து நிற்கும். நீ ஒரு நம்பிக்கை ஒரு செடி மேலே வச்சினா, ஒரு விதை மேலே வச்சினா அது வந்து மரமாக வளரும் அப்படின்னு. ஆமாம்மா, நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாண்டா, நீ சின்ன வயசில் வச்சில்ல அந்த விதை தான் இப்போ வந்து மரமாக வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த கதையோட மாரல் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஹோப்புங்கிற என்பது ஒரு நம்பிக்கை. ஒரு பர்சன் மேலே, ஒரு ஆள் மேலே, இல்லை ஒரு செடி மேலே, ஒரு விலங்கு மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அது வந்து அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் வந்து நம்புங்க. ஒரு வேலையை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்பி வந்து செஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை தரும். ஹோப் இஸ் தி சீட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னா ஒரு விதையை வந்து நீங்கள் முளைக்கும் நம்பி ஒரு பூமியில் வந்து வைக்கிறீங்க. அது வந்து அது டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நாள் வளர்ந்து அது ஒரு மரமாக வளரும். மரமாக வளர்ந்து நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வச்ச அந்த மரத்தால் நிறைய பேர்த்துக்கு பல நன்மைகள் வந்து வரும். அந்த மரம் பல பேர்த்துக்கு வந்து நிழல் தரலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.